ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது எந்த இமேஜை வந்து நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க போகிறோமோ அந்த இமேஜை ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துக்கலாம். இந்த ஃபோட்டோவை நம்ம பாஸ்போர்ட் சைஸ் அளவுக்கு கட் பண்ணணும். அதுக்கு மேலே வித்தில் 1.3 இன்ச்சஸ், அப்புறம் ஹைட்டில் 1.6 இன்ச்சஸ் கொடுத்துட்டு ரெசல்யூஷன் ஒரு 300 கொடுக்கணும். இந்த 300 கொடுக்குற இடத்துல 190 கொடுத்தீங்கன்னா அது ஸ்டாம்ப் சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். 300 கொடுத்தா பாஸ்போர்ட் சைஸ், 190 கொடுத்தா ஸ்டாம்ப் சைஸுக்கு அந்த ஃபோட்டோ சைஸ் நமக்கு கிடச்சிரும். இப்போது ஃபில்டரில் போய் டொபாஸ் கொடுத்துட்டு டொபாஸ் லேப்பில் டீ நாய்ஸ் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஓவரால் ஸ்ட்ரென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கண்ட்ரோல் எம்மை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே டொபாஸ் டீ நாய்ஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் எம் கொடுத்தாலே ஓரளவு அட்ஜஸ்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் ஃபைலில் போய் நியூ கொடுத்துட்டு பேப்பர் சைஸ் 4x6 அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை மூவ் டூவில் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துக்கலாம். உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் 90 டிகிரி CW இருக்கும், அதை கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் என்டர் கொடுத்துட்டு ஸ்டோக்கு போய்க்கலாம். ஸ்டோக்கில் போயிட்டு எப்போ கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டோக் வரும். இதில் போயிட்டு பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோக்குன்றது பார்டர் சைஸு நம்ம வேணுங்கிற அளவு அதில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது அப்படியே கண்ட்ரோல் ஆல்ட்டை கிளிக் பண்ணி அப்படியே ஒவ்வொருதையும் நம்ம அப்படியே ட்ராக் பண்ணி மவுஸில் இழுத்துகிட்டே வரணும். கண்ட்ரோல் டீயை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே ஒவ்வொரு ஃபோட்டோவாக நம்ம ட்ராக் பண்ணி இழுக்கணும். அவ்வளோதான். இப்போ நமக்கு 8 ஃபோட்டோ கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் P கொடுத்து பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போது ஒவ்வொரு பிரிண்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். நான் 8180க்கு எப்படின்னு சொல்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு பேப்பர் சோர்ஸ் நம்ம பேப்பர் எதில் போட்டிருக்கோமோ எல்லா பிரிண்டர்லேயும் பேப்பர் நம்ம எதில் கொடுத்துருக்கோமோ அதை பேப்பர் சோர்ஸை செலக்ட் பண்ணிடுங்க. டாக்குமெண்ட் சைஸு 4x6 அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேப்பர் வந்து கிளாஸி செலக்ட் பண்ணிவிட்டு கலர் கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டோன்னா பிரிண்ட் ஆயிரும்.